Hi friends, welcome to Samria channel, Hindi Big Boss 18, episode number 82. நம்ம வந்து Thursday episode பத்தி தான் பேச போறோம். ஆனா அதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு. லைக் சாரா எவிக்ட் ஆயிட்டதா சொல்றாங்க. அப்புறம் வீக்கெண்ட் கவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அண்ட் அச்சும் டைம் காட் ஆயிட்டதாகவும் சொல்றாங்க. அதையுமே வந்து Thursday எபிசோட்ல காட்டல. டைம் காட் டாஸ்க் தான் ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ளேயே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான விடை வந்து இன்னைக்கு நைட் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம Thursday எபிசோட பத்தி பார்க்கலாம். Thursday எபிசோட் வந்து நேத்தோட கண்டினியூட்டி தான். நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கஷிஷ் அண்ட் அவினாஷ் கோட் சீன் நடந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸ்ருதிகாவை வந்து அவங்க தரப்பு கருத்தை வந்து சொல்றதுக்காக கூப்பிடுறாங்க கரண். ஸோ இவங்க வந்து அவினாஷ்க்கு சப்போர்ட்டிவா தான் பேசுறாங்க, கஷிஷ்க்கு அப்போசிங்கா பேசுறாங்க. கிட்ட ரஜத் வந்து என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நீங்க வந்து கஷிஷ் ஆங்கிள் மேக் பண்ணாங்க அப்படின்னு இந்த வீடியோ கிளிப்ல பார்த்தப்ப எங்கேயாவது தெரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி ரஜத் கேட்கிறாரு. ஸோ ஸ்ருதிகா என்ன சொல்றாங்க, கஷிஷ் வந்து ஃபிளர்ட் பண்றாங்க. ஸோ ஃபிளர்ட் பண்றது ஒரு விதமான ஆங்கிள் மேக் பண்ற மாதிரி தான், அவங்க ஆங்கிள் மேக் பண்றாங்கன்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். அவினாஷா வந்து கரெக்டான பாயிண்ட் தானே ஸ்ருதிகா சொல்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்து ஸ்ருதிகாக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. ஏன்னா வந்து அவினாஷ் நல்லதா வந்து ஸ்ருதிகா பேசுறாங்க. ஸோ ஸ்ருதிகா வந்து இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்றாங்க, என்ன கிச்சன்ல இருக்கும்போது என்கிட்ட வந்து கஷிஷ் பேசினாப்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் சஜஸ்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி பேசினாங்கன்னு ஸ்ருதிகா சொல்லவும் கஷிஷ் அங்க வந்து துடிக்கிறாங்க. நான் அந்த மாதிரி பேசல, அந்த மாதிரி நான் சொல்லல, அவ வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கஷிஷ் கிட்ட போய் கேட்கறாங்க, நீ பத்தி பத்தினின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னியா அப்படின்ற மாதிரி கரண் போய் கேட்கிறாரு. அதுக்கு கஷிஷ் சொல்றாங்க, அந்த பத்தி பத்தினி அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃபேமஸான டயலாக் இல்லையா? ஸோ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். அது நான் என்ன மாதிரி சொன்னேன்னா, அவினாஷும் ஈஷாவும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, ஸோ அவங்கள ரெஃபர் பண்ணி தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். ஸோ பத்தி பத்தினி இவங்களுக்கு நடுவில் வந்துட்டு நான் போயிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டியா நிக்கிறது வந்து நான் எப்பவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். ஸ்ருதிகா அதை வேற மாதிரி சொல்றா அப்படின்னு கஷிஷ் சொல்றாங்க. கரண் கேட்கிறாரு, சொன்ன இந்த பத்தி பத்தினின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணதானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, பத்தி பத்தினி ஒரு டேர்ம்னா ஆங்கிள் மேக் பண்ணலான்றது ஒரு டெர்மினாலஜி தானே? சோ ஏன் நீங்க அப்படி எடுத்துட்டு போக கூடாது, ஏன் வந்து அதை ஒரு பெருசுப்படுத்துற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு கரண். ஸோ ஸ்ருதிகா என்ன கேட்கறாங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்லையா, நான் அப்போ வந்து கஷிஷ் கிட்ட போய் பேசினேன், இந்த மாதிரி அவினாஷ் வந்து சாரி கேட்க ரெடியா இருக்காரு, ஸோ நீ வந்து அவருக்கு மன்னிக்க தயார்னா அவர் உங்க கூட வந்து உட்காந்து பேசுறாராம், பிரைவேட் கான்வர்சேஷன் வைக்கிறாரான்னு சொன்னதுக்கு கஷிஷ் வந்து கரெக்ட், எனக்கு அவர்கிட்ட இருந்து சாரி வாங்கணும் தான், ஆனா அந்த சாரி வந்து எல்லாருக்கும் முன்னாடி தான் அவினாஷ் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி எதுக்காக அவங்க சாரி கேட்கறாங்க? இது வந்து ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் தானே, இதுக்கு எதுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் முன்னாடி சாரி கேட்கறாங்க அப்படின்னு ஸ்ருதிகா கேக்குறாங்க. கரண் கேக்குறாரு கஷிஷ் கிட்ட, இந்த விஷயம் எப்படி எல்லாருக்கும் முன்னாடி வந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு கஷிஷ் வந்து நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ தானே கொண்டு வந்த எல்லாருக்கும் முன்னாடி, அப்புறம் எதுக்காக வந்து அவரும் எல்லாருக்கும் முன்னாடி சாரி கேட்கணும்? இது ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் தானேன்ற மாதிரி கரண் கேக்குறாரு. அதுக்குள்ள வந்து விவியன் பேசுறாரு, ஒரு பையனை ஸ்நாக் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல கரெக்ட்? இதே வந்து ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையன் சொல்லியிருந்தா இந்த விஷயம் வந்து எவ்வளவு கான்ட்ரவர்சியா போயிருக்கும், எவ்வளவு தப்பா போயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. உடனே எல்லாரும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் வச்சுட்டு அவினாஷ் வந்து சொல்றாரு ஆங்கிள் மேக் பண்ண வரா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆங்கிள் இனிஷியேட் பண்ணது யாருன்னு பார்த்தா கஷிஷ் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஆங்கிள் மேக் பண்ண அவரை தொடர்ந்து அவர் வந்துகிட்டே இருந்தா அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. அதுக்கு கஷிஷ் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த விஷயம்லாம் வந்து ஸ்டார்டிங்ல நடந்த விஷயம், அண்ட் இந்த கான்வர்சேஷன் வந்து இப்போ ரீசெண்டா நடந்த விஷயம். ஸோ வந்து நான் ஸ்டார்டிங்ல வந்து சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன், ஆனா நான் எங்கேயுமே வந்து ஆங்கிள் மேக் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு நான் ட்ரை பண்ணவே இல்லை. அவினாஷோட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணணும்னு நினைச்சுலாம் நான் ட்ரை பண்ணவே இல்லை, நான் சும்மா ஃபன்னா தான் பேசிட்டு இருந்தேன். அண்ட் அதே டைம்க்கு இங்க பூல் கிட்ட நடந்த கான்வர்சேஷனையும் மேபி நான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரியல. ஆனா வந்து கண்டிப்பா அந்த ஆங்கிள் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து என் வாயில இருந்து வரல, அது வந்து அவினாஷ் வாயில இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கஷிஷ் சொல்றாங்க. சோ இங்க வந்து கரணோட வாதம் என்னவா இருக்குன்னா, வாயில இருந்து வந்தாலும் வார்த்தைகள் இங்க வந்து இன்வைட்டிங்கா இருந்தது யாரு? கஷிஷ் தானே இன்வைட்டிங்கா இருந்திருக்காங்க அப்படின்றதுதான் கரண், அவினாஷ் எல்லாருமே, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து சொல்றாங்க. நீ தான் வந்து அதை பண்ணலான்ற அளவுக்கு தூண்டிக்கிட்டே இருந்த அப்படின்றதான் வந்து எல்லாரும் சொல்ல ட்ரை பண்றாங்க. சோ இப்ப கஷிஷ் கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கப்படுது. சாரா வந்து இந்த விஷயத்த நாமினேஷன் டாஸ்க்ல வந்து எடுத்துட்டு வந்தாங்க. சோ அதை எடுத்துட்டு வரும்பொழுது நீங்க எங்கேயாவது சொன்னீங்களா, இதை ஸ்டாப் பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, நாமினேஷன் டாஸ்க்ல என் பிரைவேட் விஷயத்த கொண்டு வந்தது தப்பு அப்படின்னு சாரா கிட்ட எங்கேயாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்கவும் கஷிஷ் சொல்றாங்க, ஆமா நான் டாஸ்க் முடிஞ்சு வெளியில வந்த உடனே நான் சொன்னேன், ஏன் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்குள்ள எல்லாரும் வந்து சாரா மேல பாயிறாங்க, இப்ப நீங்க தானே காரணம், நீங்க எதுக்கு வந்து கஷிஷோட பிரைவேட் மேட்டர் எடுத்துட்டு வந்து பப்ளிக்ல பேசுனீங்க, இப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ
இஷ்யூ கிரியேட் பண்ணணும், அதை வச்சு ஒரு டிராமா பண்ணணும். ஸோ அதனால நீங்க இதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் சாரா மேல பாயிறாங்க. சாரா வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு பொண்ணுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற, ஒரு பொண்ணுக்காக ஹெல்ப் பண்ணதான் பண்ணேன் அப்படின்னு சாரா சொல்லிட்டு இருக்காங்க. அவினாஷ் கேட்கிறாரு சாரா கிட்ட, சாரா உங்களுக்கு ஏதாவது பேச இருந்தா நீங்க சொல்லுங்க, நீங்க பேசும்போது நாங்க யாருமே பேச மாட்டோம், வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சாரா வராங்க. வந்துட்டு உடனே ஏன் இந்த மேட்டர் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கேள்வி கேட்கவும் சாரா சொல்றாங்க, நான் வந்து இந்த பொண்ணுக்காக தான் கொண்டு வந்தேன். அவர் அவினாஷ் எல்லா இடத்துலயும் வந்து நோண்டிக்கிட்டே இருக்கான். ஸோ நோண்டிட்டே இருக்கும் போது அவனை எதுக்கு நம்ம கிட்ட ஒரு விஷயம் இப்படி இருக்கும்பொழுது ஏன் அவனை நம்ம நோண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவனை போக் பண்ணேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்களா. உடனே எல்லாரும் பாத்தீங்களா, சோ சாரா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். சாரா வந்து இந்த விஷயத்த வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க, அவினாஷை போக் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க, அதுக்காக தான் வந்து இந்த விஷயத்த வெளியில சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சாரா மேல எல்லா பழியும் விழுது. அந்த டைம் கஷிஷும் சொல்றாங்க, நீங்க வந்து இந்த ரீசனை சொல்றதுனால என்னோட கேஸ் வீக் ஆகுது அப்படின்னு சொல்லவும் சாராக்கு வந்து ஓ ரியலி அப்படி சொல்லிட்டு அவங்க கஷிஷை பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரே பண்ணிட்ட மாதிரி கஷிஷை பாக்குறாங்க. அவங்க சாராக்கு என்னன்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தா இந்த பொண்ணு நம்மள இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு ஒரு கஷ்டமாயிடுச்சு. போய் சாரா போய் இப்போ உட்காந்துட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரண் வந்து ஷில்பா கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கும் கஷிஷ்க்கும் ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் நடந்தது இல்லையா, அதாவது அவினாஷ் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது அவங்க பாடி நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, ஸோ அந்த பிரைவேட் கான்வர்சேஷனை நீங்க எப்பயாவது வந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஷில்பா வந்து ஐயோ மேட், நான் எதுக்கு அதெல்லாம் வெளியில பேச போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஸோ இது ஏன் நீங்க வெளியில கொண்டு வரல, அது வந்து உங்களுக்குள்ள நடந்த பிரைவேட் கான்வர்சேஷன், அவினாஷுக்கும் கஷிஷ்க்கும் மட்டும் நடந்த விஷயத்த வந்து ஏன் வந்து இப்போ பப்ளிக்கா சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு வந்து கஷிஷ் வந்து இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததாலதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த ஆங்கிள் மேக் பண்ண நான் வந்தேன் அப்படின்னு அவினாஷ் சொன்னதுனால அது என் மேல தப்பாகுதுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு பப்ளிக்கா நான் வெளியில பேசினேன். மற்றபடி வந்து இது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ, நான் யார்கிட்டயும் பேச வேணான்னு தான் சொல்லி வச்சிருந்தேன், நான் எடுத்துட்டு வர விரும்பலன்னு தான் நான் சொல்லி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கரண் வந்து நீ என்கிட்ட கூட வந்து இதை எடுத்துட்டு வா, ஆனா வந்து பிரைவேட்டா பேசுந்தானே சொல்லியிருந்த, திடீர்னு வந்து நீயே வந்து அது பெருசாக்கிட்டு நீயே போயிட்டு ரஜத்தை போயிட்டு பப்ளிக்ல பேச வச்சிட்ட, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்து அவினாஷோட தனியா உட்காந்து பேசுறேன்னு சொன்னேன், ஆனா நீ டைமே கொடுக்காம ரஜத்தை வச்சு பப்ளிக் ஆக்கி எல்லாரோடையும் பேசிட்ட. ஸோ இதுக்கு முழு காரணம் என்னன்னா உனக்கு வந்து இது ஒரு இஷ்யூ ஆக்கணும் பேசிக்கலி, அதுதான் வந்து மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. விவியன் வந்து சொல்றாரு, இந்த ஹோல் இஷ்யூ வச்சு அவினாஷை ட்ராப் பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கரண் வந்து கரெக்ட், அவனை ட்ராப் பண்ணிருக்காங்க, ஸோ ரொம்ப கன்வீனியன்ட்டா விமன் கார்டு பிளே பண்ணிருக்காங்க கஷிஷ் அப்படின்னு சொல்லவும், கஷிஷ் வந்து நான் விமன் கார்டு பிளே பண்ணல, ரஜத் வந்து விமன் கார்டுலாம் அவ பிளே பண்ணல, அவ எங்கேயும் உட்காந்து அழல, எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு அவ புலம்புல, எதுவுமே பண்ணல, அவளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ மேல வந்ததுக்காக அவ டிஃபெண்ட் பண்ண அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு இருக்காங்க. கஷிஷும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப வந்து எல்லார்கிட்டயும் எல்லா விஷயமும் கேட்டாச்சு. அவினாஷ் தரப்புல இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு அவினாஷ் கிட்ட கேக்குறாங்க. ரஜத் போய் அவினாஷ் கிட்ட கேக்குறாரு, நீங்க நினைக்கிறீங்களா அந்த பொண்ணு உங்ககிட்ட ஆங்கிள் மேக் பண்ண வந்தா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களான்னு ரஜத் கேக்குறாரு. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, நான் என்ன நடந்தது ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன், அதாவது டைனிங் டேபிள்ல வந்துட்டு என்ன வந்து கார்னர் பண்ணாங்க, நீ வந்து அந்த பிளேவர் ஆங்கிள் மேக் பண்ற வார்த்தை சொன்னியா இல்லையா, எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இங்க வந்து நான் எஸ் சொன்னாலும் தப்பா தான் தெரிவேன், நோ சொன்னாலும் தப்பா தான் தெரிவேன், அது மாதிரி ஒரு விஷயத்துல வந்து என்ன ட்ராப் பண்ற மாதிரி இருந்தது. அதனால நான் ஒரு ஃப்ளோல என்ன சொன்னேன்னா ஆங்கிள் மேக் பண்ண நீ தான் வந்த, அதை எதை வச்சு சொன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து என் பைசப்ஸை பார்த்துட்டு பண்றது, அப்புறம் என் ஜிம் ஒர்க் அவுட்டை பார்த்து கிண்டல் பண்றது, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க, அண்ட் ஃபிளர்ட் பண்றது, இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா நான் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணல, அவங்க தான் வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ண அப்ரோச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோல தான் நான் சொன்னேனே தவிர அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிளர்ட் பண்றது அதெல்லாம் வந்து ஃபன் வேல தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம், சீரியஸா வந்து நம்ம வந்து இந்த ட்ரையோ மேக் பண்ணலாம் ஸோ தட் ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சலாம் நான் பண்ணவே இல்லை. ஸோ நான் அதை வச்சுதான் ஆங்கிள் மேக் பண்ண வந்தாங்கன்னு சொன்னேன், அண்ட் அதை நான் ரொம்ப கரெக்டாகவும் சொல்லியிருக்கேன், இதுல நான் எதுவுமே தப்பா பேசல அப்படின்ற மாதிரி அவினாஷ் முடிக்கிறாரு. அண்ட் கஷிஷ் வந்து நான் எங்கேயும் ஆங்கிள் மேக் பண்ண வரல அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ கரண் என்ன சொல்றாரு, கடைசியா க்ளோசிங் ஸ்டேட்மெண்டா என்ன சொல்றாருன்னா, இந்த பையன் வந்து எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்கணுமா இப்ப எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஜூரிலாம் நீங்க சொல்லுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா இந்த கஷிஷ் பொண்ணு வந்து என்கிட்டயும் கேட்டுச்சு, கொஞ்சம் வந்து பேசுங்க அவினாஷ் கிட்ட பேசுங்க, இந்த விஷயமா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. நான் சொன்னேன் கொஞ்சம் டைம் கூட நான் அவகிட்ட தனியா உட்காந்து பேசுறேன், அதை நான் பண்ணியிருந்தேன்னா பிரைவேட் கான்வர்சேஷனா பண்ணியிருந்தா அவரும் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி அவருமே வந்து ஒருவேளை நம்ம தப்பா பேசியிருப்போமோன்னு நினைச்சு பிரைவேட்டா வந்து அவினாஷ் சாரி கேட்டிருப்பாரு, அண்ட் அந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். அது இல்லாம கஷிஷும் சாராவும் வேணும்ட்டே இது ஒரு இஷ்யூவா கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையா கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. சோ இப்போ கை தூக்குங்க, யாரெல்லாம் அவினாஷ் வந்து சாரியும் சொல்ல வேணாம் ஃபைனும் கட்ட வேணாம் இந்த விஷயத்துக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து கை தூக்குனாங்க, கஷிஷை தவிர சாரா கூட கை தூக்குனாங்க. உடனே சாரா நீங்க கூட கை தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கரண் கிண்டல் பண்றாரு. கரண் சொல்றாரு, சோ இந்த விஷயத்துல நான் வந்து அவினாஷை இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ இப்போ பிக் பாஸ் வந்து சொல்றாரு, ஓகே இந்த விஷயத்துல வந்து அவினாஷ் இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, தேங்க்யூ பிக் பாஸ்னு அவினாஷ் சொல்றாரு. ஸோ அவினாஷ் கிட்ட பிக் பாஸ் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க வந்து இந்த விஷயத்துல உங்களை இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ண விரும்புனீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வந்து அவினாஷ் வந்து இல்ல எனக்கு விருப்பம் இல்ல, ஏன்னா வந்து இந்த விஷயத்த எனக்கு பேசவே விருப்பம் கிடையாது, அண்ட் இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த பத்தி யாரும் பேச வேணாம், இங்கேயே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம், இதுக்கு மேல இந்த விஷயத்த டிராக் பண்ண வேணான்ற மாதிரி அவினாஷ் சொல்லிடுறாரு. அதை பார்த்த உடனே அவரோட ரேஞ்ச் வந்து எங்கேயோ போயிடுச்சு. இதை பேசின உடனே ஒரு பொண்ணுக்காக இவர் இப்படி பேசுறாரு, இந்த விஷயத்த இன்னும் எடுத்துட்டு போய் அசிங்கப்படுத்திருக்கலாம், ஆனா அசிங்கப்படுத்தாம இங்கே வந்து போதும் ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டாருன்னு உடனே அவரோட லெவல் வந்து இப்ப வேற எங்கேயோ போயிடுச்சு அவினாஷோட. பேசிக்கலி வந்து இந்த விஷயத்துல அவினாஷ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது, அதனால அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் தான். இந்த விஷயத்த ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துட்டு போய் கஷிஷை அசிங்கப்படுத்தாம இங்கேயே விட்டுறலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ குட் திங். ஸோ இதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வந்து கலைஞ்சு போயிட்டாங்க. கிட்ட போய் ஷில்பா கேட்டுட்டு இருக்காங்க, இந்த விஷயம் வந்து எப்போ நடந்தது, அது எதுக்கு நீ இப்போ ஒரு இஷ்யூவா கொண்டு வந்த, அதெல்லாம் தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. நான் இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்த நான் எடுத்துட்டு வருவேன்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பின்ன என்ன ஏன் பண்ண அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே வந்து ஓகே அவினாஷ் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஈஷா வந்து அவினாஷ் கிட்ட எல்லாருக்கும் முன்னாடி சாரி கேட்கறாங்க, நான் தெரியாம என் ஃப்ரெண்டை வந்து சந்தேகப்பட்டு திட்டேன், ஸோ அதனால நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சாரி கேட்கறேன்னு சொல்லிட்டு அவினாஷ் கிட்ட சாரி கேட்கறாங்க. கஷிஷ் வந்து சொல்றாங்க, நீங்களாம் வந்து என்ன அலிகேஷனுக்கு என்ன ப்ரூவ் பண்ணீங்கன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, இருந்துட்டு போங்க, ஆனா வந்து நான் ஒரே விஷயத்தை தான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆங்கிள் மேக் பண்ற ஸ்டேட்மெண்ட் வந்து என் வாயிலிருந்து வரல, நான் யாரு கூடயோ எந்த ஆங்கிளும் மேக் பண்றதுக்காக பிக் பாஸ் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து எல்லாரும் ஓகே ஓகே அப்படின்னு கண்டுக்காம போயிட்டாங்க. இப்ப ஷில்பாவும் கரணும் உட்காந்து பேசிருக்காங்க. ஷில்பா சொல்றாங்க, அவினாஷ்க்கு ஃபிளர்ட் பண்ணவே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு கரண் வந்து ஆமா அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் வந்து கொஞ்சம் நல்ல பையன் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி கரண் வந்து அவினாஷ்க்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு. இது நடுவுல வந்து ரஜத் சாஹத்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கஷிஷ் வந்து கடைசியில என்ன வந்து பிளேம் பண்ணிட்டாங்க, என்ன கில்ட்டின்னு சொல்லிட்டாங்கன்னு ஒன்னு சாஹத்லாம் சொன்னாங்க, உன்னை யாரு கில்ட்டின்னு சொல்லி சொன்னாங்க, அவன் இன்னசென்ட் தான் ப்ரூவ் பண்ணாங்களே தவிர உன்னை யாரும் கில்ட்டின்னு சொல்ல, நீ கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணாங்க. கஷிஷ் நான்லாம் கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணல, நான் எல்லாம் கரெக்டா தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வேக்கப் சாங் அதெல்லாம் முடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா சாரா ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்த சாஹத் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு டப்புன்னு வந்து என் மேல பழி போட்டுருச்சு, ஆக்சுவலி பார்த்தா இந்த பொண்ணு தான் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா இந்த விஷயத்த பத்தி, அவினாஷ் சொன்னாரு ஆங்கிள் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதுவும் நாமினேஷன் ரைட்ஸ் கொடுக்காததுக்கு காரணமே அதுதான்ற மாதிரி என்கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிச்சா. ஸோ நான் கேட்டேன், உனக்கு வந்து ஹெல்ப் வேணுமா, நான் வந்து இதை பத்தி பேசணுமான்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு வந்து கஷிஷ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு உடனே ஓகே நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் வேணா இதை பேசுறேன் அப்படின்னு நான் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போனேன். இன்ஃபேக்ட் வந்து நாமினேஷன் டாஸ்க் முன்னாடி நான் வந்து கேட்டேன் அவகிட்ட பெர்மிஷன் சொல்லலாமான்னு சொல்லிட்டு, ஓகேன்னு சொன்னதுனால தான் நான் வந்து அதை பத்தி பேசினேன். நேற்று எவ்வளவு அக்யூசேஷன் எனக்கு என் முன்னாடி, நீ ஏன் அதை சொன்ன, எதுக்கு பண்ணன்னு சொல்லி அவ்வளவு பேர் என்ன கேட்குறாங்க, இவ வந்து ஒண்ணுமே சொல்லல, நான் தான் சொல்ல சொன்னேன்ற மாதிரி சொல்ல, அப்படியே வந்து நான் ஏன் கேட்டேன், நான் அவங்கள சொல்லவே சொல்ல, ஏன் கேட்டேன்னு தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவ வெளில சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சாரா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சாத் வந்து இப்படி நடந்ததான்னு கேட்டுட்டு கஷிஷ் வந்தோடனே கேட்டாங்க, என்ன கஷிஷ் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க, சாராவை வந்து ஃபுல்லா பிளேம் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க, நீங்க தானே இந்த விஷயத்துல சாராக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க பேச சொல்லி அப்படின்னு கேட்கவும், கஷிஷ் வந்து ஆமாமா நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், சாரா சொல்றாங்க இந்த விஷயத்த நீ தான் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லணும், நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லவும், கஷிஷ் வந்து சரி நான் சொல்றேன் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. சாரா வந்து சொல்றாங்க எல்லாரையும் கூப்பிடலாம், கூப்பிட்டோன்னு நீ சொல்லிடு இந்த விஷயத்தன்னு சொல்றாங்க. அதுக்கு கஷிஷ் ரொம்ப கன்வீனியன்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்ம வந்து ஒருத்தர்கிட்டயா போய் சொல்லலாம், நான் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அசிங்கப்பட முடியாது திரும்பவும், அதனால நான் ஒருத்தர்கிட்டயா போய் பேசி சொல்லிடுறேன், இந்த விஷயத்துல வந்து சாரா பிரச்சனை இல்லை, நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன்றது சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்றாங்க. சரி இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா உள்ள போய் ரஜத் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சாரா வந்து இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணா என் பேரு தானே கெட்டு போகும், எல்லாருக்கும் முன்னாடி நான் எப்படி திரும்பவும் இந்த மாதிரி சொல்றது, அப்படி சொன்னா நான் சொன்னது எல்லாமே பொய்ன்ற மாதிரிலாம் ஆயிடும் அப்படின்னா, ரஜத்தும் வந்து ஆமா இந்த விஷயத்த இதோட பேசாம அப்படியே விட்டுட்டாதான் நல்லது, அதை விட்டுட்டு வந்து இமேஜ் கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு எதனா பேசணும்னா கண்டிப்பா வந்து அது நம்ம மேலதான் தப்பா முடியும் அப்படின்ற மாதிரி ரஜத்தும் சொல்றாரு. உடனே இவங்களும் கஷிஷும் பேசாம இருக்காங்க, கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி, யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்ற மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த நியூஸ் வந்து சாஹத்துக்கு தெரிஞ்சிச்சுல, சோ சாஹத் போயிட்டு கரண் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரண் கேட்கிறாரு சாஹத் கிட்ட, ஏதாவது அந்த சைட்ல ஏதாவது ரியலைசேஷன் நடந்துச்சா, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு கஷிஷ் ஏதாவது ஃபீல் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கரண் கேட்கவும், சாஹத் வந்து எங்க அவங்க ரியலைஸ் பண்றாங்க, அதெல்லாம் ஒரு ரியலைசேஷனும் இல்ல, இன்ஃபேக்ட் இந்த விஷயம் வந்து சாராவால பிரச்சனை இல்ல, ஆக்சுவலா வந்து இது ஒரு இஷ்யூவா கிரியேட் பண்ணணும்னு நினைச்சதே கஷிஷ் தான் சாரா கிட்ட சொல்லியிருக்காங்க நாமினேஷன் டைம்ல கேளுங்கன்னு சொல்லிட்டு, சோ அதுக்கப்புறம் தான் வந்து சாரா கேட்டிருக்காங்க அப்படின்னு சாஹத் சொல்லவும், கரண் வந்து பாத்தீங்களா நம்ம தெரியாம சாராவை திட்டிட்டு இருந்திருக்கோம், இதுல வந்து மெயின் ஆள் யாருன்னு பார்த்தா கஷிஷ் தான் அப்படின்னு வந்து கரண் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வேணும்ட்டே வந்து அவ அவினாஷை ட்ராப் பண்ணிருக்கா, நாமினேஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவ வந்துட்டு ஏதோ ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணோன்னே பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு.
ரஜத் என்ன பண்றாரு, சாராவை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த விஷயத்த நம்ம இங்கேயே நிறுத்திடுவோம். ஸோ இதுக்கு மேல நம்ம பேசிட்டே இருந்தோம்னா நம்ம மேல ரொம்ப தப்பாயிடும். அதனால நம்ம வந்து இதுக்கு மேல எடுத்துட்டு போக வேணாம் அப்படின்னு சாஹத் கிட்டயும் சொல்லிடுறாரு, கஷிஷ் கிட்டயும் சொல்லிடுறாரு, எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி இந்த விஷயத்த பேசாதீங்க, இதோட ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம். சாரா வந்துட்டு கோமா ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு யாருமே உண்மை கிடையாது, எந்த ரிலேஷன்ஷிப்புமே இந்த வீட்டுல உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா உட்காந்து தனியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாஹத், ஸ்ருதிகா, கரண் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரண் சொல்றாரு, இன்கேஸ் சாரா வந்து இந்த விஷயத்த கொண்டு வரலன்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருக்கும், எப்படியோ வந்து கஷிஷ் ஏதோ ஒரு விதத்துல இந்த விஷயத்த வெளில கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கு சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க, அதாவது அவினாஷ் வந்து என்ன அப்ரோச் பண்ணா ஆங்கிள் மேக் பண்றதுக்கு, ஷோக்காக ஒரு ஆங்கிள் மேக் பண்ணணும்னு சொல்லி என்ன அப்ரோச் பண்ணான்னு அவர் மேல ஒரு அக்யூசேஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. கரெக்டா, அந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் அவினாஷ் மேல வச்சு அவனை ட்ராப் பண்ணுன்றதுதான் பிளானே கஷிஷ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து சாராவோட தப்பு பெருசா இல்லைன்ற மாதிரி கரண் சொல்லவும், அதுக்கு வந்து ஸ்ருதிகா என்ன சொல்றாங்க, அவங்களோட தப்பு பெருசா இல்லைனாலும் ஆனா இந்த விஷயத்த வந்து இவ்வளவு பெருசாக்குனதுல ஒரு பெரிய பங்கு வந்து சாராக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஸோ இப்போ பிக் பாஸ் என்ன பண்றாரு, எல்லாரும் வந்து வெட்டியா தானே உட்காந்துருக்கீங்க, வாங்க உங்களுக்குலாம் ஒரு டாஸ்க் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைனா நிக்க வச்சு டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது டைம் கார்டு டாஸ்க் வந்து நீங்க லாஸ்ட் டைம் கொடுத்ததுலாம் சொதப்பிட்டீங்கல்ல, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு டைம் கார்டு டாஸ்க் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க அந்த டாஸ்க்ல பேரா வந்து ஒர்க் பண்ண போறீங்க. உங்களுக்குலாம் வந்து தெரியும்ல, ஸ்கீயிங் இது வந்து டிசம்பர் மாசம், ஸோ பனி இருக்கும், ஸோ வந்து ஸ்கீயிங் தெரியும்ல, அந்த மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு போர்ட் தருவோம், அப்புறம் ஷூஸும் தருவோம். ஸோ ஒரு பேரா வந்து நீங்க வந்து இந்த ட்ராக்ல நடந்து போகணும், ஸ்கீயிங் போர்டை மாட்டிட்டு பேரா நீங்க நடந்து போகணும் அப்படின்னு பிக் பாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அண்ட் இதுக்கு வந்து நடுவரா இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை நடுவரா போட்டுறாங்க. அண்ட் ஸ்ருதிகாவோட டிசிஷன்ல நான் தலையிட மாட்டேன், ஸ்ருதிகா என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. உடனே ஸ்ருதிகா ஓகே பிக் பாஸ் அப்படி சொல்றாங்க. சரி, போயிட்டு ஸ்கீயிங்ல யாரெல்லாம் வந்து பேரா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி பேர் போட்டிருக்காங்கன்னா, சும் அவினாஷா, சாஹத், விவியனா, அப்புறம் வந்துட்டு சாரா, ஈஷா, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து 2ஆம் பொருத்தமா இருக்கோ அவங்களெல்லாம் வந்து ஒன்னா சேர்த்து ஒரு டாஸ்க் பண்ண வைக்கிறாங்க. அவினாஷ் வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்றாரு சும் கிட்ட, நீங்க வந்து எனக்கு டாஸ்க்கு பேரா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா வந்து நீங்க டாஸ்க்குன்னு வந்தா நல்லா பண்ணுவீங்க, அதனால எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவினாஷ் வந்து சும் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தனியா இருக்கும்போது சும்மா வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ற, என்ன வேலை செய்யற நீ வீட்டுல அப்படின்னு கேட்கறது, டாஸ்க்னு வந்தோடனே மோட்டிவேட் பண்ற மாதிரி நீங்க நல்லா டாஸ்க் பண்ணுவீங்களே, வாங்க கூட வந்து நல்லா விளையாடுங்க அப்படின்னு வந்து அவினாஷ் தட்டி கொடுத்து வேலை வாங்குறாரு சும்மா. ஸோ கரண் அண்ட் ரஜத் வந்து ஒரு பேரு. ஸோ இவங்கெல்லாம் இப்போ ரெடியாக இருக்காங்க, ஸ்கீயிங் போர்டை மாட்டிட்டு நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ பஸர் அடிச்சிருச்சு, எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தரா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விவியனும் சாஹத்தும் வந்து அவுட் ஆகுறாங்க. என்ன ரீசனுக்காகனா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுறாங்க, ஒரு ஸ்லோப் மாதிரி இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஸோ விவியன் சாஹத் வந்து அவுட்னு சொல்லிட்டு ஃபேரா டிசைட் பண்ணாங்க ஸ்ருதிகா. இதுல அடுத்து பாத்தீங்கன்னா ஷில்பா வந்து நடந்துட்டு இருக்கும் போது ஷில்பா வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஸோ ஒருத்தர் ஸ்டாப் பண்ணா கூட இன்னொருத்தர் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ சொல்லிடுறாங்க ஸ்ருதிகா, ஷில்பா நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்க வெளியில வந்துடணும், கஷிஷ் நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் என்ன பண்றாங்க, ஷில்பா வந்து சரி நான் வெளியில வரேன்னு வந்துடுறாங்க. இப்போ கஷிஷ் மட்டும் தனியா அந்த போர்டில் நடந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கஷிஷ் அவ்வளவு பெரிய ஸ்கீயிங் போர்டை வச்சு நடந்துட்டு இருக்காங்கல்ல, ஸோ ஸ்லோப் வரும்பொழுது கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நின்ட்டாங்களா, நின்ன உடனே ஸ்ருதிகா அதை பார்த்துட்டாங்க, கமான் கஷிஷ் நீங்களும் வந்து நின்ட்டீங்க, நீங்களும் அவுட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே கஷிஷ் வந்து நான்லாம் அவுட் இல்லை, நான் மூவ் ஆயிட்டே தான் இருக்கேன், நீங்க வந்து பயாஸ்டா டிசிஷன் கொடுக்குறீங்க, ஃபேராவே இல்லை இந்த டிசிஷன் அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிகா வந்து நான் ஃபேரா தான் டிசைட் பண்ணிருக்கேன், என் முடிவு தானே ஃபைனல், ஸோ நீங்க அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கஷிஷ் வந்து நான் அப்படின்னா இங்க மூவே ஆக மாட்டேன், நான் இங்கே நிற்பேன், என்னால வந்து பின்னாடி இருக்கவங்களும் ஸ்டாப் ஆவாங்க, அவுட் ஆகுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, அது உங்க விருப்பம், நீங்க இருந்துக்கோங்க, நான் உங்களை டிஸ்குவாலிஃபையும் பண்றேன் இந்த கேம்ல இருந்து, நீங்க அவுட்டும் ஆயிட்டீங்க டிஸ்குவாலிஃபைடாவும் ஆயிட்டீங்க, ஸோ வெளியில போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க நகராம அதே இடத்துல நிக்கிறாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஈஷாவும் சாராவும் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ருதிகா என்ன சொல்றாங்க, நின்ன இடத்துல எல்லாரும் வந்து மூவ் பண்ணிட்டே இருங்க, யாரும் வந்துட்டு ஸ்டாப் ஆகாதீங்க, மூவ் பண்ணிட்டே இருங்க, யாராவது ஸ்டாப் பண்ணீங்கன்னா நான் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. இந்த இடத்துல இருந்தே வந்து ரைட் லெஃப்ட்னு அந்த ஸ்கீயிங் போர்டோட காலாட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இது நடுவில் வந்து எல்லாரும் வந்து ட்ரை பண்றாங்க கஷிஷ் நகர்த்துறதுக்கு. விவியன் வந்து டாஸ்க் உன்னால வீணா போகுது பாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து கொஞ்சம் வழி விட்டு நடக்க விடுறாரு. ஈஷாவும் சாராவும் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஆனா எல்லாராலையும் போக முடியல, அவங்க வந்து நல்லா சைடு வாங்கி நின்றுட்டாங்க, யாரையும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கஷிஷ். அதுக்கப்புறம் வந்து ஷில்பாவும் வந்து சொல்றாங்க, நீ வேற கண்டமேனிக்கு உட்காடுறமா, உன் ஸ்கர்ட்லாம் தூக்குது அப்படின்னா, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி, எனக்கு கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப சில்லியா இருக்கு நீ பண்றது அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சாத் ஓடி போயிட்டு ஒரு லாங் ஸ்கர்ட் எடுத்து வந்து கஷிஷ்க்கு இந்தா போட்டுக்கோ,
இப்போ போட்டு எப்படினாலும் உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அவங்களாலே வந்து காலை ரொம்ப நகர்த்த முடியல, அவங்க குட்டியா ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கிறதுனால ஸ்கீங் போர்டு அப்படி இப்படின்னு நகர்த்தினா எங்க வந்து அசம்பாவிதமா எதனா தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயத்துல அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து நகர்த்த வேண்டியதா இருக்கு. விவியனும் அதான் சொல்றாரு. விவியன் கிட்டயும் கஷிஷ் வந்து சொல்றாங்க, நான் வேற ஸ்கர்ட் போட்டிருக்கேன், என்னை பார்த்து மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக தான் நானும் வந்துட்டு உன்னை எதுவுமே ரொம்ப கஷ்டப்படுத்தாம இருக்கேன், பேண்ட் மட்டும் போட்டிருந்தேன்னா கண்ணா பின்னான்னு இழுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி விவியனும் சொல்றாரு. ஸோ எல்லாரும் ட்ரை பண்றாங்களா, விவியன் மூவ் பண்ண ட்ரை பண்றாரு, சாஹத் மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. கஷிஷ் வந்து ரொம்ப அடமா நான் வந்து மூவே ஆக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருமே நின்ன இடத்துலயே வந்து நடந்துகிட்டே இருக்காங்க. கஷிஷ் வந்து சொல்றாங்க, என்ன அப்படி நீங்க நகர்த்திட்டீங்க, இந்த போர்ட்ல இருந்து நகர்த்தி என்னை வெளியில கொண்டு போயிட்டீங்கன்னா நான் வரவங்க எல்லாம் பிடிச்சி தள்ளுவேன் பாத்துக்கோங்க, என்னை யாராவது டச் பண்ணீங்க நான் இங்க வரவங்க எல்லாம் பிடிச்சி தள்ளி எல்லாருமே அவுட் ஆக்குவேன், ஸோ ஃபேரான கேமே நடக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அவங்க. விவியனும் எவ்வளவோ பேசி ட்ரை பண்றாரு, உனக்கு என்ன பயமா இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு. எனக்கு என்ன பயம், அன்ஃபேரா டிசைட் பண்ணிட்டாங்க ஸ்ருதிகா, அன்ஃபேரா டிசைட் பண்ணதுனால நான் அவுட் ஆகுறேன், ஸோ அந்த பயம் தான் எனக்கு இருக்கு, மற்றபடி எந்த பயமும் இல்லை, ஸோ நான் அவுட்ன்றாங்களே யாரையுமே நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு நிக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஷில்பா வந்து ஓடமாஸ் எடுத்துட்டு வந்து தராங்க, ஏன்னா கொசு கடிக்குது அப்படின்னு ஈஷா சொன்னாங்களாம், அதனால எடுத்துட்டு வந்து தராங்க. ஸோ ஓடமாஸ்லாம் காயல் கையில தேய்க்கும் போது ஒரு செகண்ட் வந்து சாரா குனிஞ்சி தேய்க்கும் போது நின்னுறாங்களாம் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. அது நம்மளுக்கு கிளியரா காட்டல, நின்னாங்களா இல்லையா சாரா அப்படின்னு தெரியல. சாரா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் சொல்றாங்க. அதாவது காலில் வந்து ஓடமாஸ் தேய்க்கும் போது அவங்க ஒரு செகண்ட் நின்ட்டாங்களாம். சாரா வந்து ஒத்துக்கல, இல்ல நீ ஃபேரா டிசைட் பண்ணல, நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் சொல்றாங்க. உடனே ஸ்ருதிகா சொல்றாங்க, இல்ல நீங்க கண்டிப்பா நின்ட்டீங்க, நீங்க டிஸ்குவாலிஃபைட் சொன்ன உடனே ஓகே ஃபைன், நான் அப்படின்னா இறங்குறேன், ஆனா நான் வந்து எல்லாரையும் தள்ளி விடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்குறாங்க. இறங்குனு ரஜத்தை கேட்கிறாரு, என்ன மட்டும் தள்ளி விட்டுறாதீங்க, நான் வந்து கரண் கூட நிக்கிறேன், கரண் மேல உங்களுக்கு கோவம் இருக்குன்னு தெரியும், கரண் தான் நீங்க டார்கெட் பண்ணுவீங்க, என்ன தள்ளிடாதீங்க கூட சேர்த்து அப்படின்னு ரஜத் வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. சோ இவங்க நேரம் வந்து யாரை அட்டாக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சும் அண்ட் அவினாஷை தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்க. அவங்களோட ஸ்கீயிங் போர்டை தான் வந்து தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. தள்ளி விடுறாங்க, உடச்சு விடுறாங்க, என்னென்னமோ ட்ரை பண்றாங்க அவங்களை எப்படியாவது விழ வைக்கிறதுக்காக. ஸ்ருதிகாவும் வந்து பாக்குறாங்க, கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க கண்டஸ்டன்ட், ஆனா வந்து இவங்க பண்ற பிரச்சனைகள் தானே நிக்கிறாங்க அப்படின்றதுனால ஸ்ருதிகா வந்து அது பெருசா கண்டுக்கல. அண்ட் ஸ்ருதிகா சொல்றாங்க, இப்படி நீங்க டார்கெட் பண்ணி யாரையாவது தள்ளி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் வந்துட்டு அவங்கள டைம் கார்டு ஆக்கிடுவேன் ரொம்ப ஈஸியா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா என் டெசிஷன் தான் ஃபைனல் பாத்துக்கோங்கன்னு. சாரா சொல்றாங்க, நான் இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் யார் வந்தா எனக்கு என்ன, நீ யாருனாலும் டைம் கார்டு ஆக்கிக்கோ எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சாரா சொல்லிட்டு நான் எல்லாரையும் தள்ளி தான் விடுவேன்னு சொல்லிட்டு அவினாஷன் சும்மா வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்க தள்ளி விடுறதுக்கு. மாதிரி கலவரத்திலேயே இந்த எபிசோட் வந்து முடிக்கப்படுது. இதோட முடிவு பாத்தீங்கன்னா சும் தான் வந்து டைம் கார்டு ஆகுறதா சொல்றாங்க. சோ எப்படி வராங்க என்ன ஆகுறாங்கன்றது வந்து இன்னைக்கு நைட் எபிசோட்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த எபிசோட்ல உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.